ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க அரிசி பையை வச்சு எப்படி க்ரோ பேக் தைக்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். நான் எடுத்துருக்க மாரி நீங்களும் ஒரு அரிசி பை எடுத்துக்கோங்க. இதோட நான் கட் பண்ணுற மாரி சைடையும் பாட்டமையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரோ பேக் தைக்கிறதுக்கு நான் எடுத்த மாரி பிளாஸ்டிக் பை எடுத்துக்கோங்க. நீங்கள் துணி பை எடுத்தால் அது மக்கிடும், ஒரு 2 மாதத்துலேயே அது மக்கிடும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பை எடுத்தால் அது ஒரு 6லேருந்து 7 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாற்றி வைக்காமல் இருந்தால், ஒரு இடத்துல நீங்கள் வச்சுருந்தா உங்கள் க்ரோ பேக்கை இன்னும் 1 இயர் வரைக்கும் லைஃப் வரும். இப்போ நம்ம செய்கிறது காய்கறி வளர்க்குற க்ரோ பேக் நம்ம செய்கிறோம். இதில் கத்திரிக்காய், வெண்டைக்காய், மிளகாய் அந்த மாதிரி காய்கறி ஐட்டம்லாம் வளர்க்கலாம். நம்ம கட் பண்ண க்ரோ பேக்கை ஓப்பன் பண்ணி திருப்பி எடுத்துக்கோங்க. நான் திருப்பி எடுத்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம க்ரோ பேக்கோட பாட்டம் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கோசம் தட்டு வச்சு வட்டம் போட்டு எடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரோ பேக் அகலமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் அகலமாக வட்டம் போட்டுக்கோங்க, பெரிய தட்டாக வச்சு. இப்போ நம்ம வட்டம் போட்ட அந்த லைன்லேயே கரெக்டாக சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பாட்டம் கரெக்டாக வரும் நம்ம சர்க்கிள் ஷேப்பில். இதுவே நீங்கள் கீரை வளர்க்குற பேக் செய்ய போகிறீங்கன்னா, இப்போ நம்ம போட்ட வட்டத்தையே கொஞ்சம் பெருசாக போட்டு ஹைட்டு கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீரை செய்கிற பேக் வந்துடும், நல்லா அகலமாக வந்துடும். அதில் நீங்கள் கீரை வளர்க்கலாம். இப்போ நம்ம சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு தைச்சிட்டோன்னா நம்மளுக்கு பாட்டம் நல்லா ஸ்ட்ராங்காக வரும். ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு தைச்சிக்கலாம். நான் தைக்கிற மாரி நீங்களும் சர்க்கிளில் அப்படியே கார்னரில் தைச்சின்னு வந்துடுங்க. உங்கள்கிட்ட டைலரிங் மிஷின் இல்லைன்னா நீங்கள் ஊசியும் நூலும் வச்சு கையிலேயே கூட தைச்சிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கையிலே எப்படி க்ரோ பேக் தைக்கிறதுன்னு. அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம க்ரோ பேக்கோட சைட் பீஸ் கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் 15 மீட்டர் அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு ஹைட்டு வேணும். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த சைட் பீஸோட ஒரு சைடு மட்டும் நம்ம தைச்சிக்கலாம். இந்த சைடு மேலே வரும். மேலே க்ரோ பேக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கோசம் மேலே மட்டும் தைச்சி எடுத்துக்கலாம். பாட்டம் தைக்க தேவையில்லை. நான் தைக்கிற மாரி நீங்களும் தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தைக்கிற பீஸ் எந்த அளவுக்கு நீளம் இருந்தால் பாட்டம் பீஸோட செட் ஆகும்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கேல்குலேஷன் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண பாட்டம் பீஸோட நீளம் எந்த அளவுக்குன்னு பார்த்துக்கலாம். எனக்கு 11.5 மீட்டர் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு அந்த அளவோட 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு 34.5 வந்திருக்கு. இப்போ உனக்கு 34.5 நடுவில் எடுத்துக்கோங்க. அந்த மீட்டரை இந்த பக்கம் 1 மீட்டர், அந்த பக்கம் 1 மீட்டர் கேப் விட்டு மார்க் பண்ணி அதை தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 90% க்ரோ பேக் தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ சைட் பீஸையும் பாட்டம் பீஸையும் ஒன்று சேர்த்தா நம்மளுக்கு க்ரோ பேக் ரெடி ஆகிடும். நான் தைக்கிற மாரி நீங்களும் தைச்சி எடுத்துக்கோங்க. சைட் பீஸையும் பாட்டம் பீஸையும் ஒன்றா வச்சு. இது ஈஸி தான். பாட்டம் பீஸை நிற்க வச்ச மாரி வச்சு சைட் பீஸ் கூட தைச்சி முடிச்சிடலாம். உங்களுக்கு இதுவே கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஊசியும் நூலும் வச்சு கையிலே தைச்சி எடுத்துக்கோங்க. பாட்டம் பீஸையும் சைட் பீஸையும் வச்சு அப்புறமா அதை மிஷினில் வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் பாட்டமில் நல்லா ஒரு 2-3 தையல் நல்லா போட்டு எடுத்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் க்ரோ பேக்கு. எவ்வளோ மண் கொட்டி தூக்குனாலும் பிரியாமல் இருக்கும். நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம க்ரோ பேக்கில் ஊற்றுற தண்ணிலாம் வெளியில் போகிறதுக்கோசம் ட்ரைனேஜ் ஹோல் போட போகிறோம். நான் இந்த வீடியோவில் போடுற மாரி நீங்களும் போட்டு எடுத்துக்கோங்க. மடித்து அப்புறமா கட் பண்ணால் உங்களுக்கு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் வரும். சின்னதாக போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 இடத்துல போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் தண்ணி தேங்காமல் இருக்கும் க்ரோ பேக்கில். போட்டு எடுத்த பிறகு க்ரோ பேக்கு திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பினா நம்மளுக்கு க்ரோ பேக் ரெடி. இந்த க்ரோ பேக்கை நீங்கள் ஈஸியாக வீட்லேயே 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கீரை வளர்க்குற க்ரோ பேக் எப்படி செய்யணும்னு பார்க்கணுன்னா இந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கார்டனிங் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.